விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பணத்திற்காக தனது இரண்டாவது மனைவி மற்றும் குழந்தைகள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த கொடூர சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. சிவகாசி பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் ஓடை தெருவைச் சேர்ந்தவர் அக்பர் அலி. ஓட்டுநராக உள்ள இவர் ஏற்கனவே கணவரை இழந்த செய்யது அலி பாத்திமா என்பவரை சில ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். செய்யது அலி பாத்திமாவின் முதல் கணவர் முபாரக் அலி கடந்த 2017ஆம் ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவருக்கு கிடைக்க வேண்டிய விபத்து நிவாரணத் தொகை சுமார் 11 லட்சம் ரூபாய். இந்த தொகையை தனது 2 பிள்ளைகளின் பெயரில் வங்கியில் செலுத்த செய்யது அலி பாத்திமா முடிவு செய்துள்ளார். ஆனால் அந்த பணத்தை தனக்கே தர வேண்டும் என அக்பர் அலி தொடர்ந்து தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிகாலை பெட்ரோல் கேனுடன் வீட்டிற்குள் புகுந்த அக்பர் அலி தூங்கிக் கொண்டிருந்த செய்யது அலி பாத்திமா, அவரது முதல் கணவரின் தாயார் சிக்கந்தர் பிவி மற்றும் மகள் பர்வீன் பானு, மகன் செய்யது ஃபாரூக் ஆகியோர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். வீட்டிலிருந்து புகை மற்றும் அலறல் சத்தம் கேட்டதை அடுத்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறைக்கும் தீயணைப்புத் துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் போலீசார் தீக்காயமடைந்த 5 பேரையும் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவத்தில் தீ வைத்த அக்பர் அலிக்கும் தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் அவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி முதலில் சிக்கந்தர் பிவி உயிரிழந்த நிலையில் தற்போது செய்யது அலி பாத்திமாவும் உயிரிழந்துள்ளார். இதன் மூலம் இந்த கொடூர சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பர்வீன் பானு, செய்யது ஃபாரூக் மற்றும் அக்பர் அலி ஆகிய மூவரும் பலத்த தீக்காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிவகாசி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்பத்திற்குள் பணம் காரணமாக நடந்த இந்த கொடூர சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.